ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம தஞ்சாவூரில் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்கிற சிவகங்கை பூங்கா பக்கம் தான். நாங்கள் இது 2 நாளைக்கு முன்னாடி ஓப்பன் பண்ண போது நைட்டு மழை பெஞ்சுது. அப்போ வந்து இந்த ஃப்ரண்ட்டில் உள்ளது மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டோம். அப்புறம் 2 நாள் கழித்து தான் வந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா என்ட்ரன்ஸில் எங்கெங்கே எந்தெந்த இடம் இருக்குது அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் இருந்தது. மேப்பும் வச்சுருந்தாங்க பக்கத்துலேயே. அடுத்தது அப்படியே நம்ம லெஃப்ட் சைடு பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த சைடு டைல்ஸ்லாம் பதிச்சு நடக்கிற மாதிரி ஒரு பிளேஸ் இருந்தது. அப்புறம் இந்த கங்கரும் வந்து அப்பயிலேருந்தே இருந்தது தான். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னாக்க, இந்த புதுசாக அந்த ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. ஹரிஷ் வந்து அதுக்கிட்டையும் இந்த புளியை பார்த்துட்டு புளிக்கு போகும் ஏறணும்னு சொல்லிட்டு இருந்தான். அதில் ஏற்றி உட்கார வைக்கிற அடுத்த செகண்ட்குள்ளே அம்மா அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படின்ட்டு இந்த இதுக்குள்ளே போனால், இது வந்து டிக்கெட் கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, இன்னும் வேலை சரியாக முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கிட்டையும் ஆப்போசிட்டில் ஒரு இதில் வந்து ஊஞ்சல் மாதிரி இருந்தது. நகர்ந்து நிற்கவும்னு போட்டு அதில் இடிச்சிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக. அதில் இந்த சைடில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ரோலர் மாதிரி சுற்றுறது இருந்தது. அதில் ஏறி கொஞ்சம் நேரம் சுற்றணும். அதுவும் சூப்பராக இருந்தது. அப்புறம் ஆப்போசிட் வந்தோம்னாக்க புல்தரை, கருங்கல், ஜல்லிக்கல், புல், கருங்கல், ஜல்லிக்கல், டைல்ஸு, அதுலேயே அந்த இதுலேயே கொஞ்சம் கொஞ்சம் திங்கி போட்டது மாதிரி இருந்தது. குட்டி ஜல்லிக்கல், கூழாங்கல், மறுபடியும் மண் தரை, அப்புறம் புல்தரை. இதில் நடந்த கால் நல்லா இருக்குங்கிறதுக்காக அந்த இது வச்சுருந்தாங்க. அங்கேன்ட்டு வந்தோம் அப்படின்னாக்க பழமை வாய்ந்த இந்த மரங்கள்லாம் இருந்தது. இந்த ஆலமரம்லாம் அப்பையிலேன்ட்டே இருந்ததுங்க. மரங்கள் தான் அப்பையிலேன்ட்டே இருக்கிறது இருக்குது. மற்றபடி புதுசாக சேஞ்சஸ்னு கொண்டு வந்திருந்தாங்கனாக்க ரொம்பலாம் பெருசாக இன்னும் எதுவும் வேலை நடக்கலைன்னா 2 மாதம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அங்கங்கே அந்த போர்டு மட்டும் இன்டிஃபிகேஷன் மாதிரி வச்சுருக்காங்க, அதாவது இன்டிமேஷன் மாதிரி. அப்புறம் ஹரிஷ் வந்து இந்த வரிக்குதிரையை பார்த்துட்டு இதில் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஏறலாம் வெயிட் பண்ணி நிறைய பேர் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொன்னதும் அவங்க இறங்கி போனதுக்கப்புறம் அவனை ஏற்றி உட்கார வச்சோம். அவங்களுக்கு ஒரு ஹாய் சொன்னான். அங்கேன்ட்டு பக்கத்துலேயே உள்ள இந்த இதில் விளையாடணும்னு சொன்னால் அவங்க அப்பா ஏற்றி உட்கார வச்சுட்டு மாதேஷ் மட்டும் அவனை பார்த்துட்டே இருக்கானேன்ட்டு அவனையும் உட்கார வச்சு ஓட்டினாங்க. அங்கேன்ட்டு நேர் ஆப்போசிட் பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த ஜுராசிக் பார்க்குன்னு சொன்னாங்க. அந்த இதில் போய் நிறைய இருந்தது, லைனாக உட்கார மாதிரி நிறைய ப்ளேஸ் இருந்தது. சறுக்கிட்டு ஒடியாறது, அதுலேயே கொஞ்சம் பெண்டாகி வந்திருக்கிறது, அதுலேயே வளைஞ்சு ரொட்டினாக வந்திருக்கிறது. இது நேம்லாம் எனக்கு கரெக்டாக தெரியல, தெரியாமல் தப்பாக சொல்லக்கூடாதுன்ட்டு சொல்ல. அந்த உருண்டை மாதிரி இருக்குல்ல, அது உள்ளே போய் நின்றுட்டு வரவே மாட்டான்ட்டான் ட்ரம்மு மாதிரி இருக்கிறதுல. அப்புறம் இதில் நல்லா பயமே இல்லாமல் என்ஜாய் பண்ணி விளாண்டான். அங்கேன்ட்டு அப்படியே இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா அந்த பசங்க விட்டுன்னு சுற்றுனாங்க. பக்கத்தில் ஒரு பொண்ணு மட்டும் தனியாக உட்காந்து சுற்றிட்டு இருந்தா. அதையும் பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கம் பார்த்தா மூங்கில் மரம் இருந்தது, அழகாக இருந்தது. அந்த மூங்கில் மரத்துக்கு ஆப்போசிட்டில் இந்த சைடு பார்த்தோம்னாக்கா கொஞ்சம் கிராஸாக ரொம்ப சத்தமாக டர்ன்னு சத்தம் கேட்டுகிட்டே இருந்தது. என்னடான்னு பார்த்தா இந்த மாதிரி சறுக்கி வரும்போது அந்த மரம் வந்து உருள்ற மாதிரியே இருந்தது, மூங்கில் மரத்தை பதிச்சது மாதிரி, அதாவது மசாஜர் மாதிரி இருந்தது. அதுலேயும் விளையாண்டான். அப்புறம் இந்த ஈஃபில் டவர் மாதிரி இருந்தது. அங்கேன்ட்டு நேராக கொஞ்சம் ஆப்போசிட்டில் வந்தோம்னாக்க போட்டு விடுறதுக்காக அந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க. 2 நாளைக்கு முன்னாடி அதில் விட்டுருப்பாங்க போல், தண்ணியோடையே இருந்தது. இப்போ விடாமல் வேலை நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு கொஞ்சம் தூரத்தில் வந்தோம்னாக்க பக்கத்துலேயே இன்னொரு ஸ்விம்மிங் மாதிரி இருந்தது. இதில் வந்து குழந்தைங்க உள்ளுக்குள்ளே வந்து நிற்பாங்க, அப்படியே ரொட்டேட் ஆகும். அதுவும் நல்லாயிருக்கும், நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அதுவும் அப்படியே நின்றுச்சு. அங்கேன்ட்டு நேர் ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்க நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க கூட்டமாக. ஃபால்ஸ் மாதிரி தண்ணி கூட்டிகிட்டு இருந்தது. கலைமகள் உருவம் வச்சு அதுக்கு கீழே யாழி வந்து அது வாயிலேன்ட்டு தண்ணி ஊற்றுற மாதிரியும் அழகாக செட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் சூப்பராக இருந்தது. ஹரிஷ் அதை பார்த்தா ரொம்ப சந்தோஷம், அவனுக்கு தாங்க முடியல. கைத்தட்டி ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். அப்படியே இந்த ஸ்டாச்சு பார்த்துட்டு அங்கே பெருவுடைய கோபுரம் தெரியுது இல்லையா, அதையும் பார்த்து வணங்கிட்டு கொஞ்சம் நேரம் நின்று ரசித்து பார்த்துட்டு இருந்தோம். நல்லாவே இருந்தது. நிறைய பேர் இந்த இடத்துல மட்டும்தான் கூட்டமானா அவ்வளோ நேரம் ரசித்து பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த சைடு வந்தோம் அப்படின்னாக்கா அந்த நடைபாதை வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் வந்து லைட் செட்டிங் சூப்பராக இருந்ததுன்னு அங்கே நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அடுத்தது இந்த சைடில் கிராஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இங்கெல்லாம் வந்து அந்த
பால்ஸ் மாதிரி குதிக்கிற மாதிரி ஜம்பிங் பால்ஸ் வச்சுருப்பாங்களே அதெல்லாம் இருந்தது. மாலை வேளையில் இந்த கோயில் கோபுரங்கள் இதெல்லாம் பார்க்கும்போதே மனசுக்கு ஒரு திருப்தியாக இருந்தது. கோவிலுக்கு போன மாதிரி ஒரு திருப்தியாக இருந்தது இந்த லைட் வெளிச்சம்லாம் பார்க்குறதுக்கு. அவங்க அப்பாவும் முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. ஹரிஷ்க்கு வந்து அவங்க அப்பா சொல்லிட்டு இருந்தாங்க, முன்னாடியே இருந்தது தம்பி இந்த இதெல்லாம், இப்போ வந்து 1 2 இங்கே இருந்ததை காணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மண்டபம்லாம் நம்ம நிழலுக்காக உட்காரத்துக்கு இருந்தது. அப்புறம் இந்த இடத்துல வந்து 3D இது வரப்போகுது, 7Dன்னு போட்டு ஒரு இது வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டும் வச்சுருந்தாங்க. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம் அப்படின்னாக்கா முன்னாடி வந்து விலங்குகள்லாம் இதில் இருந்தது. மான் இருந்தது, மயில் இருந்தது, ஒட்டகம் இருந்தது. அந்த இடத்த வந்து இப்போ கதை முற்றம்னு சொல்லி வச்சுருக்காங்க. ராஜராஜ சோழனோட கதையெல்லாம் சொல்கிற மாதிரி ஸ்டாச்சஸ்லாம் வச்சு அதை தொடாமல் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. கதையும் அதில் எழுதி போட்டிருக்காங்க. அங்கேருந்து மேலே கொஞ்சம் தூரம் ஏறி வந்தோம் அப்படின்னாக்கா ஃபால்ஸ் இருக்கிறது, நீச்சல் குளம், பெரியவங்க எல்லாருமே காமனாக விளையாடுற இடம். அந்த இடம் வந்து இன்னும் சரியாகலை, வேலை நடந்துகிட்ருக்குதுன்ட்டு பூட்டி வச்சுருந்தாங்க. இங்கெல்லாம் தகரத்தை வச்சு மறைச்சிருக்காங்க. முன்னாடி வந்து எல்லோரும் போய் பார்க்குற மாதிரி அழகாக இருக்கும். அந்த இடத்துல நின்று சிவகங்கை குளம் இருக்குல்ல, இது வந்து நீச்சல் குளம் பழசு, அதை காமிக்கிறேன். இந்த இடத்துலன்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த குளம் தெரியும் முன்னாடி அழகாக. இப்போ மறைச்சி வச்சுருக்காங்க. நான் இருந்தாலும் உங்களுக்காக காமிக்கிறதுக்காக மேலே தூக்கி காமிச்சிட்ருக்கேன். சிவகங்கை குளம், அதுக்குள்ளே வந்து ஒரு கோவில். இந்த குளம் வந்து தண்ணி நிறையா இருக்கும். ரோப் கார் வச்சு போவாங்க கோவிலுக்கு. அங்கேட்டு வெளில வந்தோம் அப்படின்னாக்கா ஒரு குட்டி பாப்பா அழகாக உட்காந்துட்டு ஹாய் சொன்னாங்க. எவ்வளோ ஜொலிக்குது பாருங்கள். எல்லோரும் போனீங்க அப்படின்னாக்கா ஈவினிங் டயத்தில் போங்க, ரொம்பவே ரசிக்கலாம். மனசுக்கும் ஒரு சந்தோஷமாக இருந்தது. அந்த காற்றுக்கும் அந்த லைட்ஸ் இருக்கிறது தாங்க அவ்வளோ ஒரு இதாக இருந்தது. குழந்தைங்க கொஞ்சம் நேரம் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டது. ஹரிஷ் வந்து டயர்டே ஆகலை, அவன் பாட்டில் நல்லா ஜாலியாக போயிட்டு இருந்தான். இந்த இடத்துல கிட்ஸுக்கான நீச்சல் குளம் வர மாதிரி போட்டிருந்தாங்க. இந்த மாட்டிலலாம் நாங்கள் ஏறி விளாண்டுருக்கோம். கீழே தூக்கு விழுந்துருவோம். அப்புறம் இந்த இடத்துல பார்த்தோம்னா தாயம் விளையாடுற மாதிரி 2 ஸ்டாச்சுஸ் இருந்தது. தாத்தான்னு கூப்பிட்டுட்டே இருந்தான் தம்பி. அப்புறம் ஒரு வழியாக சுற்றி முடிச்சாச்சு. அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தோம் அப்படின்னாக்கா லெஃப்ட் சைடில் ரெஸ்ட் ரூம் இருக்குது. அப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா நம்ம அந்த இடத்துக்கு வந்தாச்சு. நீங்களும் போகிற மாதிரினா ஈவினிங் டயத்தில் போங்க, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். சிவகங்கை பூங்கா சிறப்பாக இருக்குது. தேங்க்யூ.